ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் பேக் டு ஷைன் டிஐஒய் வீடியோஸ். இன்றைக்கி நம்ம க்ளே எப்படி பண்ணுறது, வீட்லேயே ஈஸியான முறையில் க்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான திங்ஸ் மைதா, சால்ட் அண்ட் ஆயில். இந்த மூணும் இருந்தால் போதும், உங்களுக்கு சூப்பரான க்ளே நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு நான்ஸ்டிக் தவாவில் இந்த மைதா, சால்ட் அண்ட் ஆயில் மூணையும் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஸ்டவ்வை நான் ஸ்டார்ட் பண்ணாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தண்ணியும் ஊற்றி தேவையான அளவுக்கு நம்ம ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி வர்ற மாதிரி தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா டைரெக்டாக ஸ்டவ் ஆன் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது சரியாக வராது. ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆன உடனே இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணலாம். இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா பாத்திரமும் சூடாகிறதுக்கு லேட் ஆகும். வர நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னா டக்குன்னு சூடாகிடும். நம்ம அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் விடாமல். ரொம்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான்ஸ்டிக்குங்கும் போது உங்களுக்கு ஒட்டாது. இதில் ஆயிலும் நம்ம ஊற்றி இருக்கிறோம், அதனால் பாத்திரத்தில் டக்குன்னு ஒட்டாது. ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு 5 minutes நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் போதும். கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் பேன் ஹீட் ஆகிருக்கு. ஹீட் ஆன உடனேயே உங்களுக்கு இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இப்போது ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 minutes வச்சுக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லா உங்களுக்கு கையில் உங்களோட கை படாமலே இந்த மாதிரி அழகான க்ளே உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி அதை நல்ல ஒரு ஷேப் வர மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்குது உங்களுக்கு ஸ்டவ்வு. இது நான் கையே படாமலே செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கையெல்லாம் போட்டு கையில் மேலே கீழெல்லாம் படுறது அவசியமே இல்லை. உங்கள் கையே தொடாமலே நீங்கள் சூப்பராக பண்ணிடலாம். எப்படி உங்களுக்கு பார்த்துட்டே இருக்கிறீங்கல்ல, இதில் எந்த ஒரு வீடியோவில் எடிட்டிங்கும் கிடையாது. அப்படியே வந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போது இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் எடுத்து இதை இன்னும் கொஞ்சம் நம்ம கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். கையில் கூட ஒட்டாது. சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இன்னும் நல்லா நமக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது இன்னும் ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு அழகாக சூப்பராக கிடைக்கும். உங்களுக்கு தொட்டு ஃபீல் பண்ணும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். தொடும்போதே ரியலாக உள்ள க்ளேயை தொடுறதை விட இன்னும் சூப்பராகவே உங்களுக்கு தோணும் இல்லை. இப்போ நான் டாம்ஸோட இந்த கலர்ஸ் வாங்கியிருக்கிறேன். இந்த டியூப்ஸ் இந்த 12 கலர்ஸ் 100 rupees வந்தது. இது நிறைய நேரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் தேவையான கலரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு எத்தனை இது நம்ம சேர்க்க போகிறோமோ அத்தனை பால்ஸாக இது பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த கலர்ஸ் கூட உங்கள் கையில் ஒட்டாது. இப்போ தான் ஒட்டும். அப்புறம் நீங்கள் பண்ண எல்லாம் சூப்பராக போயிடும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கலர் எந்த கலரில் எந்த மாதிரி கலரில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அழகாக எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எனக்கு இந்த இது பண்ணும்போது. ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தது. நம்மளே இவ்வளோ ஈஸியாக பண்ண முடிஞ்சுதா. கொஞ்சம் வாங்கும்போதே 100 rupees, 150 rupees, 200 அப்படி இப்படின்னு க்ளேக்கு செம்ம ரேட்டாக சொல்லுவாங்க. இப்போது நான் வீட்டிலையே இது மேக் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதோட ஃபீல் ரொம்ப நல்லா இருந்தது. கிட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக அதை வச்சு விளையாண்டாங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. ரொம்ப சூப்பர் கன்சிஸ்டன்சியாக இருக்குது. ஒரு 2 minutes நீங்கள் இது பண்ணாலே சூப்பராக கிடைச்சிடுது.
நெக்ஸ்ட்டு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதில் இருக்க கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு தேவையான க்ளே ரெடி பண்ணி உடனே எங்கள் பிள்ளைங்க இந்த மாதிரி க்ளேயில் பால் செஞ்சு அந்த பேலட்லேயே வச்சுட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்டிவிஸ் பண்ணாங்க. அது வீட்லேயே நம்ம செஞ்சு பண்ணும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது என் பொண்ணு பண்ணி வச்சுருக்குறாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்தந்த கலரை அதோட நம்ம சேர்த்து தனியாக மறுபடியும் ஒரு பாலாக உருட்டி ஒரு பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். இது கொஞ்ச நாளைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். தேங்க்யூ.